எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, செட்டு 3 செட் கொடுத்துருக்காங்க. KLM அப்படின்ற 3 செட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபோர் சப்டிவிஷன் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. ஸோ ஃபஸ்ட்டு L இன்டர்செக்ஷன் எம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். L இன்டர்செக்ஷன் M என்னது, எல்லுக்கும் எம்முக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன காமனாக வரும், BCD. ஓகே, அப்போ கேயையும் யூனியன் பண்ணும்போது கேன்ற செட்டை எழுதியாச்சு, L இன்டர்செக்ஷன் எம்மை எழுதியாச்சு. இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனா ABCDEF. செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. ஸோ L யூனியன் M படும்போது Lன்ற செட்டையும் Mன்ற செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதி வச்சாச்சு. K கூட Kன்ற செட் எழுதியாச்சு, L யூனியன் M எழுதியாச்சு. இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் எலமெண்ட்ஸ் எழுதும்போது ABD இது மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு K யூனியன் L, K யூனியன் M. கேவையும் எல்லையும் கம்பைன் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டாச்சு. அதே மாதிரி கேவையும் எம்மையும் கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ட் எடுக்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ட் எடுக்கும்போது காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, ABCDEF. அவ்வளோதான். தேர்ட் சப்டிவிஷன் முடிச்சோம். ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இப்போ இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணப்போம். K இன்டர்செக்ஷன் L என்னது BD, K இன்டர்செக்ஷன் M என்னது ABD. இப்போ அது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது நமக்கு என்ன செட் கிடைக்குது, ABD. ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணும், அப்போ தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃப்ரம் 1 and 3ல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஃப்ரம் 1 என்னது K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. அதே மாதிரி 3ல் என்ன இருக்குது, K யூனியன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க யூனியனில். ஓகே, K யூனியன் M. இப்போ ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஃப்ரம் 1ல் ABCDEF. ஸோ ABCDEF. அதே மாதிரி 3ல் நமக்கு என்னது K யூனியன் ABCDEF. 3ல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அதே ABCDEF. ஸோ ப்ரூவ் distributive law. Again from 2 and 4லேருந்து 2லையும் 4லையும் இருந்து ஸோ நமக்கு 2 என்ன, K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. அதே மாதிரி நம்மளோட 4 என்னன்னு பார்த்திங்கன்னா K இன்டர்செக்ஷன் L யூனியன் K யூனியன். இப்போ ஃப்ரம் 2ல் நமக்கு 2ல் என்ன கிடச்சிருக்கு, ABD. ஸோ ABD. அதே மாதிரி 4ல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸோ ஃபோர்த் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ABD. ஸோ ABD. இதுலேயும் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஹென்ஸ் prove distributive law. Thank you.